வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள்: நாடெங்கிலும் 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் மகா வேலைவாய்ப்பு முகாமை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். மத்திய ஆயுதப்படையில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வை தமிழ் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளிலும் எழுதலாம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஐநா சபை உள்ளிட்ட உலக அரங்குகளில் தமிழுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமை சேர்த்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஆர் என் ரவி உரையுடன் இன்று தொடங்குகிறது. சென்னை ஓபன் டென்னிஸ் பட்டத்தை இந்தியாவின் சுமித் நாகல் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடெங்கிலும் 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் மகா வேலைவாய்ப்பு முகாமை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். ஒருங்கிணைந்த கர்மயோகி கட்டிட வளாகத்தின் முதற்கட்ட பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் 47 இடங்களில் ரோஸ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாம்கள் இன்று நடைபெறவுள்ளன. மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் காலி இடங்களை நிரப்புவதற்காக இந்த வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஆதரவுடன் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் அதிக அளவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த முகாம்கள் வழிவகுக்கும். அரசு துறைகளில் பணிபுரிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக கர்மயோகி ஆன்லைன் இணையதளம் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 880க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகளில் இந்த பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். மகரிஷி தயானந்த் சரஸ்வதியின் சொந்த ஊரான குஜராத் மாநிலம் தங்காராவில் நடைபெறும் 200வது ஜெயந்தி விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சூரத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் 20வது பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் கௌரவிக்கிறார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோண்டியாவில் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டி பேசிய அவர், உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று கூறினார். தரமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர், ஆயுர்வேத முறைகளை கடைபிடித்து உடல் நலம் காக்க வேண்டும் என்றும் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை மக்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளிலும் எழுதலாம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த எழுத்துத் தேர்வுகளை இவ்வாண்டு 13 மாநில மொழிகளிலும் எழுதலாம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் மாநில மொழிகளுக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இளைஞர்கள் சிறப்பாக தேர்வெழுதி வெற்றி பெற வேண்டும் என்றும் திரு அமித் ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்து வருவதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை உலகம் முழுவதிலும் எடுத்துச் செல்லும் பணியை அவர் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ் கலாச்சாரம் குறித்தும் தமது பேச்சுக்களில் பிரதமர் குறிப்பிட்டு வருவதாக கூறினார். தொன்மை சிறப்புமிக்க தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழும் நீதியின் செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழகத்திற்கு அவர் பெருமை சேர்த்துள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி கௌரவித்திருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். ஐநா சபை உள்ளிட்ட உலக அரங்குகளில் தமிழ் மொழியின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்துக் கூறி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியார் பெயரில் தமிழ் இருக்கை அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழ் மேல், தமிழ் மண் மேல், தமிழ் மக்கள் மேல் எந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்று, அதனால்தான் ஐநா சபையில நம்முடைய பிரதமர் அவர்கள் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்றார்கள். காசியில தமிழ் சங்கமம் ஒரு முறை அல்ல 2 முறை காசி தமிழ் சங்கம் நடத்தினார்கள். திருக்குறளை கிட்டத்தட்ட
30க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிநாடுகள் மொழிகளிலும் சேர்த்து திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள். செங்கோலை நம்முடைய பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழர்களுடைய ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. வாரணாசியில் இருக்கிற இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில இருக்கை அமைத்து பாரதியாருக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஆர் என் ரவி உரையுடன் இன்று தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வாசிக்க உள்ளார். அதன்பின் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கும். ஆளுநர் உரை மீது விவாதம் நடைபெற்ற பிறகு வரும் 19ஆம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். தமிழகத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் புதிய குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் 17 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தற்போதுள்ள குடிநீர் திட்டங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சாலை வசதி, தெருவிளக்கு, குடிநீர், சுகாதாரம், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் திரு சக்கரபாணி கூறினார். விவசாய கடன், மாணவர்களின் கல்விக் கடன் ஆகியவற்றை தள்ளுபடி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் சிறு குறு தொழில் தொடங்குவதற்கு ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி வழங்கப்பட்டு வருவதாகவும், இயந்திரங்கள் வாங்குவதற்கு 25% மானியம் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த வாய்ப்பை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அப்பாவு கேட்டுக் கொண்டார். இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகளை அந்நாட்டின் அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. தெற்கு பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 54ஆக அதிகரித்துள்ளது. ஆசியான் தலைமைச் செயலாளர் திரு காவ் கிம் ஹான் 5 நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்துள்ளார். மாநிலங்களவைத் தேர்தலில் சத்தீஸ்கர், ஹரியானா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மேற்குவங்க மாநிலங்களில் இருந்து பிஜேபி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தரவுகளால் வரலாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்று ஒடிஷா மாநில முதலமைச்சர் அலுவலகத்தின் ஆலோசகர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இலவச முயல் வளர்ப்பு முகாம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மையத்தின் தலைவர் திரு சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சென்னை ஓபன் டென்னிஸ் பட்டத்தை இந்தியாவின் சுமித் நாகல் வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இத்தாலிய வீரர் லூகா நார்டியை 6-1, 6-4 என்ற நேர் செட்களில் வென்று பட்டத்தை தக்கவைத்தார். சென்னை ஓபன் டென்னிஸ் வரலாற்றில் பட்டம் வெல்லும் 4வது வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சுமித் நாகல் 2100 புள்ளிகளை பெற்று $18,230 அமெரிக்க பரிசுத் தொகையையும் வென்றுள்ளார். இரண்டாவதாக வந்த லூகா நார்டி $10,730 பரிசுத் தொகையாக பெற்றார். புரோ லீக் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 79 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்று கோப்பையை கைப்பற்றியது. உலக சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் அமித் பங்கலும் சச்சின் சிவாச்சும் தங்கம் வென்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடெங்கிலும் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் மகா வேலைவாய்ப்பு முகாமை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். மத்திய ஆயுதப்படையில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வை தமிழ் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளில் எழுதலாம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஐநா சபை உள்ளிட்ட உலக அரங்குகளில் தமிழுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமை சேர்த்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஆர் என் ரவி உரையுடன் இன்று தொடங்குகிறது. சென்னை ஓபன் டென்னிஸ் பட்டத்தை இந்தியாவின் சுமித் நாகல் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.